நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பொது இடத்தில் கட்சி கொடி கம்பங்கள் அமைக்கப்படுவதை ஏன் தடை செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயலை அனுமதிக்க முடியாது என்றார். கட்சி கொடி கம்பங்களால் இதுவரை நிகழ்ந்த விபத்துகள் எத்தனை, பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் டிஜிபிக்கு உத்தரவிட்டார். விஸ்வகர்மா திட்டத்தை காப்பியடித்து கலைஞர் கைவினை திட்டத்தை திமுக அரசு அறிவித்துள்ளதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திமுக அரசு திட்டத்தில் 35 வயதிற்கு மேல் உள்ளவர்களே இணைய முடியும். எனவே இத்திட்டத்தை கைவிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அதானியை முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கவில்லை என்று கூறினால் ஆதாரத்தை வெளியிட தயார் எனவும் சவால் விடுத்துள்ளார். பாரம்பரிய முறைப்படி மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும். பரணி தீபத்தின் போது பொதுமக்களுக்கு அனுமதி. கடந்த ஆண்டை போல திருவண்ணாமலை பரணி தீபத்தின் போது மக்கள் அனுமதிக்கப்படுவர் என திருவண்ணாமலை தீப திருவிழா குறித்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விளக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீது திமுக பேச்சாளர்கள் சிலர் விஜயை மோசமாக விமர்சித்து இருப்பது அவர்கள் தோல்வி பயத்தை காட்டுகிறது. திமுக பேச்சாளர் ராவணன் விஜயை தரக்குறைவாக பேசுவது அவர்களின் பயமா என்பதை தாவேகா தொண்டர்கள் கருத்து. 75 ஆண்டுகால அரசியல் அனுபவமுள்ள திமுகவினர் இப்படி அநாகரிகம் இல்லாமல் பேசலாமா என தாவேகா தொண்டர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கேரள மாநிலம் வைக்கத்தில் இன்று காலை 10 மணிக்கு தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகம் திறப்பு விழா நடந்தது. அதில் முக்கிய தலைவர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் ஏவா வேலு, அமைச்சர் மு.பி. சாமிநாதன், கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. 14 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் யாக பூஜைகளுடன் கும்பாபிஷேகம் இன்று காலை 9:30 மணிக்கு கும்பாபிஷேகம் மகா தீபாராதனை உடன் நடந்தது. இதில் ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டனர். இன்று மாலை 4 மணிக்கு கோவை கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட வழங்கல் அலுவலர் ஜீவரேகா அவர்கள் தலைமையில் காலாண்டு கூட்டம் நடந்தது. அதில் தமிழக அரசின் பதிவு பெற்ற நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அதில் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் சம்பந்தமாக எரிவாயு முகவர்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களின் கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் PS சுரேஷ் மற்றும் வழிகாட்டும் கமிட்டி விக்னேஷ் இருவரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் உள்ள 4 மாடி சிட்டி மருத்துவமனையில் 7 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் 3 வயது சிறுவன் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். 32 பேரை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் MLA செந்தில்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து தேவையான ஏற்பாடுகளை செய்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.